இப்படி பண்ணீங்கன்னா உங்க இன்சூரன்ஸ் பாலிசியில கிளைமே கிடைக்காது. உங்க எல்ஐசி பாலிசியை டியூ டேட்ல பே பண்ணாம ஒவ்வொரு தடவையும் ஃபைன் கட்டி பே பண்றீங்களா? அப்போ உங்க பாலிசி ரினிவல் ஆகிறதுல ஒவ்வொரு தடவையும் உங்க பாலிசி ரிவைவல் ஆகுது. இதை நீங்க உங்க பாலிசியோட ரெசிப்ட்லயே பார்க்கலாம். கீழே ரினிவல் அப்படிங்கிறதுக்கு பதிலா ரிவைவல்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி ரிவைவல் பண்ண பாலிசிஸ்ல ஏதாவது கிளைம் வந்தா அந்த கிளைமை ஏர்லி கிளைமா கன்சிடர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. நீங்க ரிவைவல் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த கிளைம் கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு சரண்டர் வேல்யூ அல்லது பெய்ட் அப் வேல்யூ தான் கிடைக்கும். ரீசெண்டா நம்ம கிளைண்ட் ஒருத்தர் 5 இயர்ஸா பாலிசி வச்சிருந்தாரு. அவர் லாஸ்ட் டியூவை கிரேஸ் பீரியட் தாண்டி 2 days டிலேடா பே பண்ணாரு. லாஸ்ட் 2 இயர்ஸா அவருக்கு உடம்பு சரியில்லை, கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாரு. அவர் இறந்தப்போ அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய கிளைம் அமௌண்ட் கிடைக்காம வெறும் சரண்டர் வேல்யூ தான் கிடைச்சிது. இந்த மாதிரி உங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க டிலேடா பே பண்ணும்போது உங்க ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போகலாம் அல்லது ரொம்ப டிலேடா கிடைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை டியூ டேட்டுக்கு முன்னாடியே அட்வான்ஸா பே பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.